கணியத்திற்குரிய சகோதரர்களே, உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மனசுக்கு ஒரு அமைதி வேண்டும் என்று மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் ஆன்மீகம். பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் மன நிம்மதி வேணும் அப்படின்ட்டு ஆன்மீக தலங்கள் அல்லது ஆன்மீகவாதிகள் என்ற பேர்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போகும்பொழுது மக்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு என்ன சொல்லுவாங்க, நாங்கள்லாம் கடவுளுடைய அவதாரம், அல்ல நாங்களே கடவுள் அப்படின்ட்டு இப்படியாக ஒரு மனிதர்களை கடவுளுடைய இடத்துல வைக்கக்கூடியது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், மனிதன் மனிதன் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை உயிருக்கு மேல நாம் நேசிக்கிறோம். ஆனால் அவர்கள் சொன்ன போதனை, நானும் உங்களை போன்ற மனிதன் தான், உங்களை மாதிரி சாப்பிடுறேன், உங்களை மாதிரி உறங்குறேன், உங்களை மாதிரி கவலைப்படுறேன், இப்படி எல்லா இதுவும் மனிதன் தான். ஆனா உங்களுக்கு எனக்கு உள்ள வேறுபாடு, எனக்கு இறைவனிடத்துல இருந்து செய்தி வருது, உங்களுக்கு செய்தி வரல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை எந்த முஸ்லிமும் வணங்குவது கிடையாது. இறைவனை மட்டும் நீங்க வணங்க வேண்டும் என்றுதான் அவருடைய ஒட்டுமொத்த 23 ஆண்டு கால அந்த நபித்துவ வாழ்க்கையிலே மக்களுக்கு போதித்தது. சுயமரியாதையை கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி மனிதன் யாரு காலையும் விழக்கூடாது, யாருக்காகவும் நிற்கக்கூடாது, யாருக்காகவும் குனியக்கூடாது. இது அனைத்தையும் தொழுகையிலே இறைவனுக்காக நாம் செய்ய வேண்டும். வணங்குவது என்பது இறைவனை மட்டும் நம்ம வணங்கணும். மனுஷனை போயிட்டு வணங்கக்கூடாது. மற்ற எந்த மிருகங்களோ இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், கல்லு, மரம், மட்டை எல்லாமே இறைவனுடைய படைப்புகள். படைப்புகளை விட்டுட்டு படைத்தவனை மட்டும் வணங்க வேண்டும் என்றுதான் சொல்லி தர்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் இறைவனை தவிர வேற யாரும் இல்லை. இதைத்தான் அந்த ஓரிரை கொள்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எந்த ரூபத்துல எனக்கு கடவுளுடைய அவதாரம் இருக்குன்ற சாமியார்களோ, பாதிரியார்களோ, மத போதகர்களோ, இல்ல பாபாஜின்ற பேர்ல தலப்பா கட்டிட்டு தர்கால உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆட்கள் யாரா இருந்தாலும், எனக்கு உங்களுடைய எதிர்காலம் தெரியும், நான் உங்க எதிர்காலத்தை நான் கணிப்பேன், எனக்கு இறைவனுடைய அருள் வருது, எனக்கு வந்துட்டு பேபி சாச ஓட்ட முடியும்னு சொல்றாங்கன்னா, அத்தனை பேரும் காசுக்காக மக்களை ஏமாற்றக்கூடிய ஃப்ராடு பேர் வழிகள் என்று இஸ்லாம் சொல்கின்றது. இஸ்லாம் சொல்லக்கூடிய போதை என்பது இறைவனை நம்பி இறைவனை மட்டும் வணங்க வேண்டும். மற்ற எல்லாமே நம்ம மற்ற அனைத்தும் இறைவனால் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது, இப்ப மன அமைதிக்கு இஸ்லாம் சொல்லக்கூடியது இறைவனை தொழுக வேண்டும், இறைவனை நம்ப வேண்டும், இறைவனை புகழ வேண்டும், அவனை சார்ந்து இருக்க வேண்டுமே தவிர மன அமைதியை எந்த ஒரு மனுஷனாலையும் கொடுக்க முடியாது. மனுஷன் மனுஷன் தான். 24 மணி நேரம் உட்கார வச்சுட்டு சாப்பிடாம இருடா அப்படின்னு சொன்னா இருக்க முடியுமா? சாப்பிடக்கூடாது, நீ மலஜலம் கழிக்க கூடாதுன்னு சொல்லி நீ கடவுளுடைய அவதாரம் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா இருக்க முடியுமா? முடியாது. இதுவெல்லாம் ஏமாற்றக்கூடிய ஆட்கள். அல்லாவை நாம் நம்ப வேண்டும், வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். அதான் ஒரு பகுத்தறிவுள்ள நல்ல சிந்தனை உள்ள மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், ஆன்மீகத்தின் பேரால எந்த தோற்றத்துல பெரிய தாடி பெரிய தலப்பா கட்டிட்டு பயங்கரமா நான் உங்களுக்கு அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் இருந்தாலும் அனைத்தும் ஏமாற்றக்கூடிய ஆட்கள் என்பதை புரிந்து இறைவனை மட்டும் நம்பக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை. அஸ்ஸலாமு அலைக்கும்.